வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு கோர்ட் ரூம்ல ஏஐ வந்துட்டா என்ன ஆகும்? அதுவும் பாம்பே ஹைகோர்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இத பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கேஸ்ல வாதாடுறது ஒரு மனுஷன் இல்ல, ஒரு ஏஐ. திடீர்னு அந்த ஏஐ ஒரு பொய்ய சொன்னா என்ன ஆகும்? இது ஏதோ சினிமா கதலாம் இல்ல. நிஜமாவே இந்தியால ஒரு கோர்ட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க இந்த பிரச்சனைய நேரடியாவே சந்திச்சிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது மனுஷங்க மாதிரியே டெக்ஸ்ட், இமேஜ்லாம் உருவாக்குற டெக்னாலஜி. இது சட்டத்துறை மாதிரியான பல பழமையான ஃபீல்டுல கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை நாம தடுத்து நிறுத்தவே முடியாது. சரி, இப்ப நாம பார்க்க போற கேஸ் பாம்பே ஹைகோர்ட்ல நடந்த தீபக் சிவகுமார் பஹாரி வர்சஸ் ஹார்ட் அண்ட் சோல் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் கேஸ் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு பார்ட்டி அவங்களோட வாதங்களை ரெடி பண்ண ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. பிரச்சனை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு? சிம்பிள். ஏஐ கொடுத்த அந்த வாதங்களை மனுஷங்க யாரும் ஒரு தடவை கூட செக் பண்ணல. அப்படியே எடுத்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. கதையோட முக்கியமான ட்விஸ்டே இங்கதான் இருக்கு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதுவே சில உண்மைகளை கற்பனை பண்ணிடுச்சு. அதாவது முன்னாடி நடந்ததாவே சொல்லப்படாத ஒரு தீர்ப்ப அதுவா உருவாக்கிடுச்சு. பொதுவா சட்டவாதங்கள்ல, இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்கள்ல கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு சுட்டி காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்லயும் ஏஐ அப்படிதான் ஒரு பழைய தீர்ப்பை வச்சு தன் வாதங்களை ரெடி பண்ணியிருக்கு. ஆனா கோர்ட் அந்த தீர்ப்பை தேடி பார்த்தா அப்படி ஒரு தீர்ப்பே இல்ல. கோர்ட்டோட வார்த்தைகள்லே சொல்லணும்னா, நீதிமன்றத்தாலோ அல்லது அதோட சட்ட எழுத்தர்களாலோ கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு தீர்ப்பு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஷாக் அது. சரி, இந்த பிரசிடென்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? நம்ம சட்ட அமைப்போட அடித்தளமே அதுதான். ஒரு பழைய தீர்ப்பை ஆதாரமா வச்சுதான் புது கேஸ்களுக்கு தீர்வு சொல்வாங்க. இப்போ இல்லாத ஒரு தீர்ப்பு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மொத்த வாதமுமே சரிஞ்சு போயிடும் இல்லையா? அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இது ஏஐ தான் பண்ண வேலைன்னு கோர்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு சில க்ளூஸ் இருந்துச்சு. ஒரே மாதிரி வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துச்சு. டாக்குமெண்டோட ஃபார்மேட்டிங் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், அவங்க சொன்ன அந்த கேஸே நிஜத்துல இல்ல. சரி, இந்த ஹைடெக் தப்புக்கு அப்புறம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ஏஐ காலத்துல தப்பு நடந்தா யார் பொறுப்பு ஏத்துக்கணுங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல உதாரணம். இந்த தப்புக்காக கோர்ட் போட்ட உடனடி ஃபைன் எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபா. தீர்ப்பு அதோட முடியல. முதல்ல அந்த 50,000 ரூபாய் ஃபைன், அடுத்து அவரோட மனுவையே மொத்தமா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல இந்த மாதிரி தப்பு செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணாத ஏஐ கண்டென்ட்ட கோர்ட்ல ஃபைல் பண்ற பழக்கத்தை ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இந்த கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சம்பந்தமே இல்லாத, ஏன் இல்லாத விஷயத்தையெல்லாம் கோர்ட்ல கொண்டு வந்து கொட்டுறது நீதி வழங்கும் முறையே பாதிக்குதுன்னு எச்சரிச்சிருக்காங்க. இது கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்ல, நீதி கிடைக்கிறதே தாமதப்படுத்துது. சோ இந்த கேஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் சட்டத்துறைக்கு மட்டும் இல்ல, இது இந்தியால மட்டும் நடக்கிற பிரச்சனையும் இல்ல. உலகம் முழுக்க ஏஐ யூஸ் பண்ற எல்லா ப்ரொஃபஷனலுக்குமே இது ஒரு முக்கியமான மெசேஜ். மனுஷங்க சரி பார்க்கறது ரொம்ப அவசியம். அப்போ ஏஐய எப்படி யூஸ் பண்ணலான்னு கோர்ட்டு சொல்லுது. 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு, பொறுப்பான பயன்பாடு. அதாவது ஆரம்பகட்ட ரிசர்ச்க்கு ஏஐய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்றது. இன்னொன்னு, பொறுப்பில்லாத பயன்பாடு. இதுதான் இங்க நடந்திருக்கு. அதாவது மிஷின் கொடுத்ததா அப்படியே ஒரு தடவை கூட செக் பண்ணாம பயன்படுத்துறது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஏஐ ஒரு பவர்ஃபுல்லான அசிஸ்டன்ட், அவ்வளோதான். அதுவே ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது. கடைசி முடிவை எடுக்கிறதும் அது சரியான செக் பண்றதும் எப்பவுமே நம்ம மனுஷங்களோட பொறுப்பு தான். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏஐ நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஆகிட்டே போகுது. இந்த நேரத்துல நாமளும் அதுக்கேத்த மாதிரி இன்னும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத எப்படி உறுதி செய்யறது? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க.